போட்டு அடிச்சுட்டே இருப்பான் எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் முன்னாடி வேற ஏன்டா அடிக்கிற? என் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிப்பா நான் விளையாடி இருக்கும் போதுதான். அண்ணா கிட்ட போய் ஆசையா அப்படி கட்டி பிடிச்சுக்கிறா, அதுல உனக்கு என்ன கோவம்? உனக்கு என்ன சண்டை? நான் போ சொன்னா கேட்க மாட்டா, திருப்பியும் வந்து கட்டி பிடிச்சிப்பா. எனக்கு ஆசையா இருக்கு கட்டி பிடிச்சிக்கணும். தங்கச்சி தானே கட்டி பிடிக்கிற ஆசையா, அவளையும் தள்ளி விடுற. நான் தெரியாம தள்ளி விட்டேன், சாரி. அவன் சாரி சொல்லுவான், ஆனா வீட்டுல போய் என்ன பொட்டு அடிப்பாங்க. உனக்கு அண்ணன் அப்படி தள்ளி விடாம என்ன பண்ணா உனக்கு பிடிக்கும்? அவனும் கட்டி பிடிக்கணும். அவனும் கட்டி பிடிச்சு. தங்கச்சி ஆசையா வந்து பேசல கட்டி பிடிச்சுக்கடா, என்னடா தப்பு? இவ வந்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு அப்படியே கச்சிடுவாங்க. அவனை கட்டி பிடிக்கும் போது என்னையே கட்டிச்சு விட்டுருவாங்க. அது எப்படி நான் ஹைட்டாக எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? கட்டி பிடிக்கும் போது அவனை கிள்ளி உங்க லாஜிக் என்னடா? நான் இது செய்யாதன்னா அவ செய்வா, அத போய் என் பேச்சே கேட்க மாட்டா. உனக்கு அவளை பிடிக்கல, ஆமா. அவளை வேற வீட்டுக்கு கொடுத்துடலாமா? எல்லாமே உனக்கே கிடைக்கும், அவ வேண்டாம். கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பப்ளியா இருக்கா, அவளை கூட்டுக்கிறோம்பா நாங்க. எனக்கு அவ வேணும். நான் என்ன சொல்றேன், அவளும் ஹாப்பியா இருக்கட்டும், நீயும் ஹாப்பியா இரு. வேணாம், நீ தான் அவளை அடிக்கிறேங்கிற, அப்புறம் திரும்ப திரும்ப வேணாம்னா? அவளை எனக்கு பிடிக்கும், நான் தொட மாட்டேன். நான் கூட்டு போவேன், தர மாட்டேன். கூட்டு போட்டாங்கிற தர மாட்டேன். தர மாட்டேன்.